ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம், பேலன்ஸ் அண்ட் ஈக்விட்டி. இதில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்ன்றது இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு டெபாசிட் ஆகிற ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எடுத்த உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு $1000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் பேலன்ஸில் இது வியூ ஆகும். இதே ஈக்விட்டின்றது சின்ன ஃபார்முலா தான். பேலன்ஸ் ப்ளஸ் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் பேலன்ஸ் மைனஸ் ஃப்ளோட்டிங் லாஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு $10,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு $1,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஈக்விட்டியில் பேலன்ஸ் ப்ளஸ் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட், அதாவது $10,000 ப்ளஸ் $1,000 இஸ் ஈக்குவல் டு $11,000ன்றது உங்களோட ஈக்விட்டியில் ஆட் ஆகும். இதே நீங்கள் அந்த $1,000 லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஈக்விட்டியில் 9,000 அப்படின்னு தான் விசிபிள் ஆகும். இந்த ஈக்விட்டி எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஓப்பன் பொசிஷனில் இருக்கும்போது ஆகும். இதே இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸில் இது ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்கிடும். ஸோ பேலன்ஸுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதோட வேல்யூவும் அண்ட் தென் க்ளோஸ் பொசிஷனோட வேல்யூவும் தான் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈக்விட்டின்றது உங்களோட ஓப்பன் பொசிஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி தான் ஈக்விட்டி கால்குலேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ்னால் என்ன, ஈக்விட்டினா என்ன, பேலன்ஸ்க்கும் ஈக்விட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.